இந்த ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ம். சாஸ்திரமே நம்மளுக்கு அதுதான் இருக்கு. சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாசனம் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் சாஸ்திரம் அப்படின்னு வருது. நாம் ஒரு கம்பெனில வேலை செய்யணும் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய முடியாது. நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது. கம்பெனில நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ, அத செஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். நாம் மேல மேல முன்னேற முடியும். இல்லையா? ஸோ அப்ப கம்பெனில கண்டிப்பா ரூல்ஸ் அப்படிங்கிறது தேவை. ரூல்ஸ் இல்லாம, ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம, நாம தான் தோன்றித்தனமா செஞ்சோம், ஒரு காரியத்த செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு பேரு வொர்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது. அதே கம்பெனில சொல்லக்கூடிய ரூல்ஸ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு சின்ன வேலையா இருந்தாலுமே கூட நம்மளுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஏன்னா, கம்பெனி சொல்லுது இல்லையா? ஸோ அதே போல தான் மனித வாழ்க்கையிலயும் நாமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இஷ்ட பிரகார வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னா, அதுல நமக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. அதுல நமக்கு நெறைய பாதிப்பு கூட வரும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, "யஹ சாஸ்திர விதிம் உத்ஸிருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம்" அப்படின்னு சொல்றார். எந்த ஒரு மனிதனானவன் சாஸ்திரத்தை புறக்கணித்துவிட்டு, தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டம் வந்த போல தன்னுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரோ, அவருக்கு ந ச சித்திம் அவாப்னோதி. அவரு கண்டிப்பா வெற்றி வரப்போறது கிடையாது. சுகம் கண்டிப்பா சந்தோஷம் வரப்போறது கிடையாது. பராங்கதிம் அவர் உயர்ந்த கதியை அடையப் போறதும் கிடையாது. அப்படின்னு சொல்றார். இது நம்ப பிராக்டிகல் லைஃப்லயே பார்க்கலாமே. ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா, ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். காலேஜுக்கு போனா காலேஜ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு ஜாப்‌க்கு போயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அங்கேயும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு நாட்ல வாழ்ந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அங்கேயும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன் பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தாகணும். அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கையில மட்டும் நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு யாருமே எந்த ரூல்ஸுமே சொல்லக்கூடாது. என் இஷ்டம் வந்த போல நான் சாப்பிடுவேன். என் இஷ்டம் வந்தது போல நான் என்னுடைய குடும்பத்த பார்த்துப்பேன். என் இஷ்டம் வந்தது பிரகாரம் என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய ஆன்மீகத்த கூட என் இஷ்டம் வந்த பிரகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு பலன் குடுக்காது இல்லையா? எல்லாத்தையும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில கண்டிப்பா ரூல்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு குடுக்கக்கூடிய கட்டளை தான் என்ன சொல்றோம் நம்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த சாஸ்திரத்துல இந்த ஒரு பகுதி சொல்லப்படுது. காலையில நம்ம எந்திரிச்சோன என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். எப்படி நம்ம பல் துலக்கிறது ரொம்ப முக்கியமோ, குளிக்கிறது ரொம்ப முக்கியமோ, அது தினசரி நிகழ்ச்சியா மாறி போயிடுது இல்லையா? எவ்வளோ பிஸியா இருந்தாலும் கண்டிப்பா அத செஞ்சே தீருவோம். ஏன்னா நம்ம கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதேபோல இந்த ஆன்மீக காரியங்கள் ஈடுபடும் பொழுது நம்ம மனசு கிளீன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா மனசு தான் ரொம்ப சீக்கிரமா அழுக்காயிட்டே இருக்கு. ஸோ அந்த மனச கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, அதுவே பெரிய நோயா மனநோயா மாறி போயிட்டு இன்னைக்கு நெறைய பேருக்கு மனப்பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. உடம்பு பிரச்சனைய காட்டிலும். ஸோ மனச கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்றோம்? தினசரி பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்றோம். மந்திரத்த ஜெபம் பண்றோம். ஸோ இது ஏதோ நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா வச்சுக்காம, தினசரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி போயிடணும் இந்த ஆன்மீக காரியங்கள். ஸோ அதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நிறுவனத்துல தினசரி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க என்ன பண்றாங்க? நம்மோட சேர்ந்து அவங்களும் என்ன பண்றாங்க? நமக்காக சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. நம்மோட சேர்ந்து இந்த மந்திரத்த சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். இவங்க எல்லாரும் நம்மோட சேர்ந்து செய்யறதுக்கு. அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். நாம இத தினசரி என்ன பண்ணணும்? ரொம்ப சின்சியரா தினமும் ஒரு 15 நிமிஷம் தானே. அதிக நேரம் கிடையாது. அந்த 15 நிமிஷத்த நீங்க குவாலிட்டியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க டே குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.